Hi friends, welcome to Lex Kanidam. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் யூனிட் 1ல் எடுத்துக்காட்டு 1.2 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் a cross b equal to set of 3,2, 3,4, 5,2, 5,4 எனில் a மற்றும் b ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கார்ட்டீசியன் பெருக்கலே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏங்கிற கணமும் பிங்கிற கணத்துலேயும் என்ன உறுப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கணமில் எப்படி எத்தனை உறுப்புகள் இருந்திருக்கும், அந்த உறுப்புகள் என்னென்ன, இதுதான் அவங்களோட கொஸ்டின். சரியா? நம்ம போன சம்லலாம் என்ன எழுதணும், அவங்களே 2 கணம் கொடுத்துருவாங்க. கணம் கொடுத்துட்டு அந்த பெருக்கல் கார்ட்டீசியன் பெருக்கல் எழுத சொன்னாங்க. இவங்க அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. கார்ட்டீசியன் பெருக்கலை கொடுத்துட்டு ஏபி கணத்தை எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். இப்போ ஏ கிராஸ் பினா அப்போ ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் எல்லாமே ஏங்கிற கணத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். செகண்ட் இருக்கிற நம்பர் எல்லாமே பிங்கிற கணத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதை வேர்ட்ஸாக எழுதிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுருக்காங்க. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதியாச்சு. ஸோ ஏங்கிற கணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஏ கிராஸ் பியில் உள்ள முதல் நம்பர், இந்த வரிசை ஜோடியில் உள்ள முதல் நம்பர். அதில் என்ன சொல்லுவோம், நம்ம இப்போ கார்ட்டீசியன் தளத்தில் அதை எழுதும்போது அதை என்ன சொல்லுவோம்னா, எக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ் அச்சில் இருக்குதுன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆயத்தொலைவு, ஒய் ஆயத்தொலைவு. அந்த ஆயத்தொலைவுன்ற வேர்டு நம்ம ரீட் பண்ணுவோம். சரியா? அதை தான் இங்கே எழுத போகிறோம். ஏ கிராஸ் பியில் முதல்ல என்ன இருக்கும், முதல் ஆயத்தொலைவின் உறுப்பு. இப்போ முதல் ஆயத்தொலைவோட உறுப்பில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு 3, 3, 5, 5ன்னு இருக்குது. ஸோ 3, 3, 5, 5 இருக்குது. 3, 3 2 டைம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஒரு டைம் எழுதினா போதும். அதே மாதிரி 5 2 டைம் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஒரு டைம் எழுதினா போதும். ஸோ அப்போ ஏங்கிற கணத்தில் 3,5 இருந்திருக்கும். அதே மாதிரி பிங்கிற கணத்தில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ கிராஸ் பியில் 2வது ஆயத்தொலைவில் என்ன இருக்கோ அந்த உறுப்பு. அப்போ 2வது ஆயத்தொலைவின் உறுப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்போ 2வது ஆயத்தொலைவில் என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 2, 4, 2, 4. ஸோ 2 வந்து ஒரு டைம் எழுதினா போதும், 4ஐயும் ஒரு டைம் எழுதினா போதும். சரியா? அப்போ ஆன்சரில் இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். ஏங்கிற கணம் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3,5 அப்படின்னு கிடச்சிருக்கு. பிங்கிற கணம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2,4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, எடுத்துக்காட்டு 1.2 உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.